வணக்கம் விகடன் வெப் டிவி நேயர்களே. கொரோனா நோய் அமெரிக்காவின் எதிர்காலத்தையே புரட்டி போட்டிருக்கிறது. இந்நூற்றாண்டில் அமெரிக்கா சந்தித்திருக்கும் மிகப்பெரிய பேரிடர் இது. கொரோனா தாக்கத்தில் மக்கள் அடர்த்தியில் இந்தியாவை பிரதிபலிக்கிறது நியூயார்க் நகரம். நியூயார்க் சிட்டி ஹார்லேம் மருத்துவமனையில் தற்போது கொரோனா சிகிச்சை பிரிவில் மருத்துவராக இருக்கும் டாக்டர் பிரகதீஸ்வரி தனசேகரன் அவர்களிடம் ஸ்கைப் வழியில் தொடர்பு கொண்டு அமெரிக்காவில் தற்போது இருக்கும் நிலவரம் பற்றி விரிவாக பேசினோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஷரண். முதல் கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க நியூயார்க்ல இருக்கீங்க. நியூயார்க்ல தான் அதிக அளவுல நோய் தொற்று பரவணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஊடகங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நியூயார்க் எப்படி இருக்கு? நிலைமை அங்க கட்டுக்குள்ள இருக்கா? கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் நியூயார்க் தான் குளோபல் எபி சென்டர் ஆயிடுச்சு. வித் in terms of number of cases ஆகட்டும், number of deaths ஆகட்டும், number of hospitalization ஆகட்டும், worst hit பிளேஸ்னா நியூயார்க் தான். குளோபல் லெவல்லயே நிலைமை கட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்போ for the past 1 week இருக்கு. அது இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க ரோலிங் ட்ராக்கர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேசஸ் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. பட் அதை மட்டும் வச்சு நான் சொல்ல வரல. 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டலைசேஷன், எத்தனை பேர் அட்மிட் ஆகுறாங்க அப்படிங்கறத பொறுத்து, அடுத்தது எவ்வளவு டெத்ஸ் வருதுங்கிறத பொறுத்து. அது ரெண்டுமே அந்த ரேஷியோஸ் குறைஞ்சிருக்கனாலதான் we are saying that it's been stable. இந்த லாக்டவுன் விஷயத்துல தற்போது அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன? பொதுவா அமெரிக்கர்கள் ஹியூமன் ரைட்ஸ் அதிகமா பேசக்கூடியவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படி இந்த லாக்டவுனுக்கு ஒத்துழைக்கிறாங்க? எங்கெங்க அது தீவிரமா கடைபிடிக்கப்படுது? இல்ல லாக்டவுனே அங்க இன்னும் முறையா செய்யப்படலையா? ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்கையில லாக்டவுனுக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் அமெரிக்கன் பீப்புள்ஸ் இருக்காங்க. அங்க எப்படி இருக்கு நிலைமை? இனிஷியலா இந்த இது வந்த போது it was a big surprise for everyone. US did not expect this. இந்த மேக்னிடியூடுக்கு போகும் இந்த டிசீஸ்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. So people were more accepting of the lockdown. They were so they were in a mindset to accept the lockdown because என்ன இந்த நோய், அதாவது கொரோனா வைரஸ்ங்கிறது ரொம்ப புது வைரஸ். இதை எப்படி ட்ரீட் பண்ணணும், இது எப்படி போகும், என்ன மாதிரி பாதிப்பு இருக்கும் யாருக்கும் தெரியாதனால. பட் ஒன் திங் வி நோ, எல்லா வைரஸுமே பரவுறது இந்த மாதிரி கான்டாக்ட் டிரான்ஸ்மிஷன், ஏர்பார்ன். ஸோ அதை நம்ம தடுக்கணும்னா சோஷியல் டிஸ்டன்சிங், லாக்டவுன், கண்டெய்னிங் த வைரஸ். சோ அதுக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ணாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பீப்புள் அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நான் சொல்லணும்னா, கொஞ்சம் கண்ட்ரி ஸ்டேபிளா இருக்கு, கொஞ்சம் டெத்ஸ் கம்மியா இருக்கு. ரெண்டாவது மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிச்சிருக்குங்க. ரொம்பவே பாதிச்சிருக்கு. மக்களோட வாழ்வாதாரங்கிறது டே டு டே ஒரு செலவுக்கு, ஒரு ரெண்ட் பே பண்றதுக்கு எல்லாமே பாதிச்சிருக்கனால இந்த சிறு தொழில் ஸ்மால் பிசினஸ் பீப்புள் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு லாக்டவுன் லிஃப்ட் பண்ணணும், போதும் எங்களுக்கு லாக்டவுன், முடிஞ்சிருச்சு இந்த வைரஸ் அப்படிங்கறது அவங்களோட மனநிலையா இருக்கு. இங்க உலகத்துடைய நம்பர் 1 மருத்துவ வசதிகள் கொண்ட நாடு அப்படின்னு தான் அமெரிக்கா சொல்ல அறியப்படுது. இவ்வளவு மக்கள் இறந்து போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மருத்துவ வசதிகள் அப்ப அங்க ஃபெயிலியர் மாடலா, இவ்வளவு தூரம் எபி சென்டரா மாறினதுக்கு என்ன ரீசன்? அஃப்கோர்ஸ் இப்பவும் நான் சொல்றேன், யுஎஸ்ல ஹெல்த் கேர் நம்பர் 1 தான். I still believe it and I want to endorse it. அது நான் ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணிக்க விரும்புறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, அத எதிர்பார்க்க தவறியது. இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்க தவறியது. அஃப்கோர்ஸ் நம்ம பேக் டேட் பண்ணோம்னா டிசம்பர்ல we found out that was a new virus in Wuhan, China. பட் அதை நம்ம எடுத்துட்டு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரேப்பிடா பண்ணது செகண்ட் வீக் ஆஃப் மார்ச்ல தான் பண்ணோம். ஸோ அந்த டைம் லேக் தான் இவ்வளோ பெரிய இம்பாக்டுக்கு ரீசன் நான் நினைக்கிறேன். இவ்வளவு வேகமா பரவுனதுன்னா, நீங்க ஒரு மேப்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஈஸ்டர்ன் யூஎஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும். ரொம்ப வெஸ்டர்ன் யூஎஸ் விட ஈஸ்டர்ன் யூஎஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும். ஏன் நீங்க கேட்டீங்கன்னா, ஈஸ்டர்ன் யூஎஸ்ல டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் compared to the western USA. So eastern USA ல density of population அதிகமா இருக்கறனாலதான் அங்க நோய் தொற்று அதிகமா உங்களுக்கு இருக்கு. I also wanted to make a point, நியூயார்க்ல ஏன் அதிகமாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நியூயார்க் ஆல்வேஸ் நீங்க எல்லா மூவிஸ்ல பாக்குற மாதிரி தான், எப்பயுமே ரொம்ப டென்ஸா இருக்கும். நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்க நிறைய பேர், சப்வேஸ், ட்ராம்ஸ், பஸ்ஸஸ் யூஸ் பண்றவங்க நிறைய பேர். சோ இத நம்ம முன்னாடியே கண்டறிஞ்சு லாக்டவுனுக்கு எடுத்துட்டு போயிருந்தா, இதெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட் இதெல்லாமே நம்ம கம்மி பண்ணியிருந்தா மோஸ்ட் ப்ராபபிலி அது கம்மியா இருந்திருக்கும். இதோட மிக முக்கியமா ட்ரம்ப் எல்லா ஊடகங்கள் அந்த மீட்டிங்லயே பேசல ஒண்ணு சொல்றாரு, அதிக சோதனைகள் கிட்டத்தட்ட 4.18 மில்லியன் மக்களிடம் இது நடத்தப்பட்டிருக்கு.
இந்தியா உட்பட 10 நாடுகள் நடத்தப்பட்ட அந்த சோதனைகளோட இது வந்து அதிகம் கம்பேர் பண்ணல. அதனாலதான் அந்த தொற்று எண்ணிக்கை ஆரம்பத்துல இருந்து 8 லட்சத்தெல்லாம் தாண்டி இது போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? இது பாசிபிலிட்டிஸ் இதான் ரீசனா? கண்டிப்பாங்க, அது ஒரு ரீசன். இப்ப நீங்க டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் ரைஸ் ஆகும். சோ அதுதான் ஹி மீன்ஸ் இட், லைக் இன் அ வே. நியர்லி லைக் நான் ஒரு 4 days முன்னாடி ஒயிட் ஹவுஸ் பிரீஃபிங் பார்க்கும்போது we tested அவங்க சொன்னது வந்து we tested nearly like 1.5 million testing kits வந்து they allowed it and we have tested அத்தனை people வந்து டெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுல வந்து இவ்வளவு பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்வியஸா நீங்க டெஸ்டிங் அதிகம் பண்ண நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் அதிகம் தான் ஆகும். இப்போ ஒரு 500 பேருக்கு நீங்க டெஸ்ட் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கேசஸ் அதிகம் தான் ஆகும். லைக் ஏசிம்டமேட்டிக் கேசஸ், சப்கிளினிக்கல் கேசஸ், யாரெல்லாம் ஆரம்ப நிலையில இருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் வந்து நோய் தொற்று இருந்துமே ஒரு சிலருக்கு வந்து சிம்டம்ஸே வராது, அவங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்பர் ஆஃப் கேசஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரைஸ் ஆகும். இங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய சில நண்பர்கள் பேசையில ஒரு விஷயத்தை வந்துட்டு அடிப்படையான சில விஷயங்கள்லாம் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. மருத்துவ தொழில்நுட்பத்துல முன்னணியில இருந்தாலுமே நிறைய ஹாஸ்பிட்டல்ல படுக்கை வசதிகள் இருக்காது. அதாவது படுக்கை வசதிகள் கம்மியா இருக்கிறது, வென்டிலேட்டர் வசதி, அதாவது சின்ன சின்ன இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்துட்டு இன்னொரு நண்பர் சொன்னாரு, சியாட்டில்ல இந்த பிளாஸ்டிக்ல மாஸ்க் செஞ்சு போடுற அளவுக்கு தான் இங்க வந்து மக்கள் அமெரிக்காவுடைய இந்த நோய் தொற்றுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயமே அவ்வளவுதான். அவங்களுடைய புரிதலோ இல்ல அவங்களுடைய மிஸ்டேக்கோன்னு தெரியல. அடிப்படையான விஷயங்கள்லாம் அவங்க வந்துட்டு கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொன்னாரு. அமெரிக்கால நிஜமாவே இது மாதிரியான அடிப்படை வசதிகள் குறைவா இருக்காங்களா? இத சில பத்திரிகையாளர்களே சொல்றாங்க. அங்க என்ன நிஜமான சூழல் இருக்கு மருத்துவ வசதியில? கண்டிப்பாங்க. பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட் அப்படி பிரிச்சோம்னா பிஃபோர் கோவிட் இஷ்யூஸ் இல்லங்க, பெருசா இஷ்யூஸ் இல்ல. இந்த கண்ட்ரி வந்து மோஸ்டா வந்து நம்ம இந்தியா மாதிரி வந்து நிறைய இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் பார்க்காது. லைக் மலேரியாவோ இல்ல டெங்கியூவோ இல்ல நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன் நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியக் டிசீசஸ், அந்த மாதிரி நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் ரொம்ப பார்ப்பாங்க. இவங்க பாக்குற இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா வருஷம் ஃப்ளூ சீசன் இவங்களுக்கு இருக்கு. ஃப்ளூ ஒண்ணுதான் வந்து வருஷம் அந்த சீசனுக்கு வந்துட்டு போகும். மொத்த காமன் வைரஸஸ் ஜென்ரலா வர்றது வந்துட்டு போகும். சோ அதுக்கு அவங்க வந்து என்னைக்குமே ப்ரிப்பேர்ட். ஃப்ளூ வந்து அந்த 2017 to 2018 அது வந்ததுல இருந்து தேவர் லைக் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் வித் மாஸ்க், எல்லாமே இருந்தது, எந்த பிரச்சனையுமே இல்ல. பட் ஆஃப்டர் கோவிட் வந்து ஓவர் நைட் வந்து ரொம்ப ரேபிடா கேசஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால எல்லாத்துக்குமே தட்டுப்பாடு ஆயிடுச்சு. இப்ப நியூயார்க் சிட்டிய நான் எடுத்துட்டு நான் சொல்றேன்னா, ஏன்னா நியூயார்க் சிட்டி வந்து இனிஷியலா வந்து 50% ஆஃப் த கேஸ் லோட், லைக் டோட்டல் யூஎஸோட 50% ஆஃப் த கேஸ் லோட் வந்து ஹோல்ட் பண்ணுச்சு பிஃபோர். இப்ப வந்து 1/3 ஸ்டில் அது வந்து மேஜர் பார்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது. என்னோட கன்சர்ன் என்னன்னா, இட்ஸ் நாட் நியூயார்க் எடுத்தீங்கன்னா ஒரு மேப்ல ஒரு பிக் ஸ்டேட். என்ஒய்சி லைக் சிட்டி அந்த 5 பரோ தான். அந்த 5 பரோ எடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சின்ன ஏரியா தான். அதுல அது மட்டுமே வந்து இட் ஹோல்ட்ஸ் ஃபார் லைக் ஒரு 50% ஹோல்ட் பண்ணி இப்போ 1/3 ஹோல்ட் பண்ணுது. டெத்லயுமே அப்படிதான் ஹோல்ட் பண்ணுது. இன்னைக்கு ரோலிங் ட்ராக்கர் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 900K பக்கம் யூஎஸ் கேசஸ் இருக்கு. நியூயார்க்கோட கேசஸ் வந்து நியர்லி 250 கேசஸ், லைக் 1/3 வரைக்கும் வருது. அதே போலதான் டெத்லயும் நியூயார்க் வந்து 1/3 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுது. என்வைசியும் அதே 1/3 வரைக்கும் அது ஹோல்ட் பண்ணுது. சோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நார்மலா ஒரு 100 பேர் வர ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப பெரிய சர்ஜ், ஒரு 10,000 பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நார்மலா ஒரு எமர்ஜென்சி ரூம்ல ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் வெயிட் பண்ணுவாங்க நார்மலா. அப்ப வெயிட் இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா 150 200 வரைக்கும் போயிடுச்சு. சோ அந்த ஆமா. ரெண்டாவது, நம்ம இந்தியா அளவுக்கு கேஸ் லோடு இங்க பாக்குறது இல்லைங்க. நான் இந்தியாலையும் பிராக்டிஸ் பண்ணேன், இங்கேயும் பிராக்டிஸ் பண்ணேன். இப்ப இந்தியால எடுத்தோம்னா நம்ம ஒரு ஓபிடில 40 பேர் 50 பேர் நம்ம பார்ப்போம், பசங்க, குட்டி பசங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 to 25 அவ்வளவுதான், அந்த மாதிரி தான். சோ அந்த மாதிரி கேஸ் லோடு இருக்கும்போது அந்த மாதிரி இதுதான் வந்து they have been used to. இவங்களோட கொஞ்சம் ரீசன்ட் பேண்டமிக்னு பார்த்தா அது ஃப்ளூ பேண்டமிக் தான், 2017 to 2018ல வந்தது. அதுல வந்து டெத் பாத்தீங்கன்னா 60,000 தான், லைக் டோட்டலாவே. லைக் அந்த ஃப்ளூ பேண்டமிக் லைக் ஓவர் 1 இயர்ல வந்து 60,000. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எந்த ஹாஸ்பிட்டல் சிட்டியும் இது இல்ல, சப்ளைஸ் இல்ல, லைக் பேக்கப் சப்ளைஸ் அவ்வளோ பேஷண்ட்டை கேட்டர் பண்ற அளவுக்கு இல்ல. சோ அந்த ஒரு ரீசன்னாலதான் வந்து இது எல்லாமே வந்து லைக் we have been stuck. ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு லிம்போல இருக்க மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னு. லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்லே ஆகட்டும் இல்ல எங்க லெவல்லே ஆகட்டும் எதுவுமே வந்து தெரியல.
அஃப்கோர்ஸ் அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய பேர் தே பிச்ட் இன், தே ஹெல்ப்ட் அஸ். இந்த மாதிரி மாஸ்க்ஸ் பண்ணி, லைக் துணியில மாஸ்க்ஸ் பண்றது, பிளாஸ்டிக் ஷீட்டை ரேப் பண்றது, அதெல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. பட் வி வென்ட் டு தட் சிச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் அந்த இன்ஃபிளெக்ஸ்னாலதான். வென்டிலேட்டர் சப்போர்ட், ஆமாங்க, அது கண்டிப்பா இல்ல. ஏன்னா வர்றவங்கல்ல ஒரு 50 பேர் நம்ம பாக்குறோம்னா நியர்லி ஒரு 30 பீப்புள் வந்து நீடட் ஹாஸ்பிட்டலைசேஷன். சோ அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவ்வளவு பெட் இல்ல. இப்போ நான் பீடியாட்ரிக்ஸ்ல இருக்கேன். நியூயார்க் சிட்டி பொறுத்தளவு என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாரா இருந்தாலும் நீங்க எம்டியா இருந்தா நீங்க அடல்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா பீடியாட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இது பெருசா பாதிப்பு இல்ல. சோ எங்க யூனிட் எல்லாமே கோவிட் யூனிட் ஆயிடுச்சு. ஃபுல் ஹாஸ்பிட்டலுமே கொரோனா வைரஸ், சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே கொரோனா வைரஸ் யூனிட்ஸ் ஆயிட்டு. அப்புறம் ஜாவித் சென்டர், இந்த கவர்மெண்ட் கன்வென்ஷன் சென்டர், அது வந்து நியர்லி 2000 பெட்டட் ஹாஸ்பிட்டலா அது மாத்தினாங்க. அப்புறம் நேவி ஷிப்ஸ், அது வந்து ஹார்பர்ல இருந்தது. அந்த ஷிப்ஸ் அங்க இருந்த டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த நான் கோவிட் பேஷன்ஸ், கோவிட் அல்லாத பேஷன்ஸை அவங்க டேக் கேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா கோவிட் பேஷன்ஸ் நிறைய இருக்கும்போது ஐசோலேட் பண்ண வேண்டியது அவங்கள, லைக் நான் கோவிட் பேஷன்ஸ் சொல்லி அவங்க எல்லாரும் அங்க போய் நேவல் டாக்டர்ஸ் அவங்கள டேக் கேர் பண்ணிட்டாங்க. சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாமே கோவிட் பேஷன்ஸ். சோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ வென்டிலேட்டர்ஸ் இல்ல. ஏன்னா அவ்வளவு வென்டிலேட்டர்ஸ் இல்ல. சோ அது உண்மைதான். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, அடிப்படை வசதி இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லங்க. அடிப்படை வசதி கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருந்தது. ஆனா இந்த அளவுக்கு பேண்டமிக்க நம்ம ஃபோர்ஸிங் பண்ணல, நம்ம ப்ரிப்பேர்டா இல்ல, நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ணல. அந்த ஒரு ரீசன்னாலதான் அது இப்படி ஆயிடுச்சு. ஓகே, அமெரிக்கால எந்தெந்த மாகாணங்கள்ல பாதிப்பு அதிகமா இருக்கு? இப்ப நீங்க பேசல சொன்னீங்க எபிசென்டரா நியூயார்க் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப நான் சமீபத்துல ஒரு இதுல பார்த்தேன், அது வந்து கிட்டத்தட்ட 25% போன வாரத்தை விட இப்ப வரக்கூடிய கேசஸே கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது எதனால அப்படி குறைந்தது? மெடிசினா, இல்ல வந்து அந்த வைரஸோடைய இயல்பே அதுதானா, கொஞ்ச நாள்ல இருந்துட்டு அதுவே போயிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் இந்த வைரஸை பத்தி பரவிட்டு இருக்கு. எப்படி இருக்கு அந்த நிலைமை அமெரிக்கா பொறுத்த வரைக்கும்? அஃப்கோர்ஸ் இனிஷியலா வந்த போதுங்க, இந்த நோவல் கொரோனா வைரஸ் வந்து இங்க வந்த போது ஒரு மேனேஜ்மெண்ட்னு எங்களுக்கு ஒரு புரோட்டோகால் கிடைக்கல. லைக் இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல என்ன பண்ண போகுது தெரியல. அஃப்கோர்ஸ் லங் அஃபெக்ட் பண்ணும் தெரியும், நிமோனியா வருது, பேஷண்ட் அதனாலதான் இறந்து போறாங்க, அது தெரியுது. பட் அது என்ன மெடிகேஷன் கொடுக்கணும், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது, எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ரொம்ப வந்து சிம்டமேட்டிக்கா நம்ம ட்ரீட் பண்றோம். இப்போ ஜுரம் வருதா, ஜுரத்துக்கு மருந்து கொடுப்போம். ஓகே, இன்ஃபெக்ஷன் சஸ்பெக்ட் பண்றோமா, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம். மூச்சு வாங்குதா, நேசல் ஆக்சிஜன் கொடுக்குறோம், இல்ல வென்டிலேட்டரி சப்போர்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்டமேட்டிக்கா நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து FDA வந்து ஒரு 2-3 ட்ரக் ட்ரையல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணி, நியர்லி 62 மெடிகேஷன் ட்ரையல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. நிறைய பைப்லைன்ல கூட இருக்கு. நியர்லி 200 ட்ரையல்ஸ் வந்து பைப்லைன்ல வச்சிருக்காங்க. they haven't approved yet. 2 வேக்சின் ட்ரையல் போயிட்டு இருக்கு, approved by FDA. மெடிகேஷன்ஸ் இப்ப வந்து ஒரு புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு. லைக் நம்ம 2 வகையான மருந்து யூஸ் பண்றோம். ஆன்டிவைரல், லைக் அந்த வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறத தடுக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சைட்டோகைன் ஸ்ட்ராம்னு சொல்லுவாங்க. இந்த லங் நிமோனியா எல்லாமே வர்றது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு அந்த வைரஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்றதுனால அதுவே தன்னைத்தானே அழிக்கிறது. சோ அது சைட்டோகைன் ஸ்ட்ராம்னு சொல்லுவாங்க. அதை கம்மி பண்றதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எங்க ஹாஸ்பிட்டல் வந்து we are in trial, அந்த ட்ரையல்ல இருக்கும். சோ அந்த மெடிகேஷன்ஸ் வந்து அதுதான் ஸ்டாண்டர்டான்னு கேட்டா தெரியல இப்பவும். பட் we have a protocol. அந்த மெடிகேஷன் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்குது மக்களுக்கு. கொஞ்சம் நிறைய பேரே வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. இப்போ வந்து நிறைய டிஸ்சார்ஜஸ் பாக்குறோம் கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா வைரஸோட சைக்கிள் எதுவான்னு கேட்டா இல்லங்க. வைரஸோட சைக்கிள்ங்கிறது எல்லா வைரஸ் மாதிரி தான், லைக் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அது போறதுதான். ஆனா இன்னுமே வந்து எல்டர்லி பீப்புள் இன்னுமே ரிஸ்க்ல தான் இருக்காங்க. ஸ்டில் தே ஆர் அட் ரிஸ்க். தற்போது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமெரிக்க சுகாதாரத்துறை செய்து வருது இப்ப இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல? எல்லாருமே லாக்டவுன் ரிலீஸ் பண்ற மனநிலைக்கு இப்ப வந்துட்டாங்க. ஸ்டில் நியூயார்க்கை தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஜார்ஜியா, சவுத் கேரளினா, ஆக்லஹாமா, கலிபோர்னியா, அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாமே they are thinking to open up, லைக் கொஞ்சம் ஸ்டேஜ்டா. பட் ஜார்ஜியா வந்து ஓபன் பண்ணிட்டாங்க, லைக் ஓவர் நைட்ல வந்து they have opened up, லைக் ஃபுல்லாவே எல்லாமே அலோ பண்ணி ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே என்ன இது பண்றாங்கன்னா, டெஸ்டிங் தான் மெயினா இது பண்றாங்க. டெஸ்டிங், லைக் they are more focused towards testing.
ஏன்னா இப்ப எல்லாருமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களே அவங்க வந்து குவாரண்டைன் பண்ணிக்குவாங்க. இப்ப நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு கொரோனா வைரஸ் ஈதர் வந்திருக்கலாம் முன்னாடியே, இல்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்மள குவாரண்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல டெஸ்டிங்ல ரொம்ப வந்து முன்னெச்சரிக்கையா இது பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டெஸ்டிங் கிட் உருவாக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது 2 டெஸ்டிங் இருக்குங்க. ஒண்ணு வந்து பிசிஆர் டெஸ்டிங், அதுதான் இப்போ வைட் ஸ்ப்ரெட்டா பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது ஆன்டிபாடி டெஸ்டிங். இது நான் குறிப்பா சொல்லணும்னு இது பண்றேன். ஆன்டிபாடி டெஸ்டிங் வந்து ரொம்ப வந்து இப்போ வைடா யூஸ் பண்ண முடியல. ஏன்னா FDA அப்ரூவல் நிறைய ஒரு 2க்கு தான் கொடுத்திருக்காங்க, நிறைய வந்து அப்ரூவல் கொடுக்கல. என்ன ரீசன்னா வேலிடிட்டி, இது எவ்வளவு தூரம் நம்பகத்தன்மை இருக்கு அப்படிங்கிறது வந்து FDAக்கு இன்னும் அவங்க ப்ரூவ் பண்ண முடியல. சோ அதனால அது இன்னும் பைப்லைன்ல தான் இருக்கு. இப்ப நம்மளோட டெஸ்டிங்கே நீங்க பாத்தீங்கன்னா பிசிஆர் டெஸ்டிங்கே வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி ஸ்பெசிபிசிட்டின்னு சொல்லி 2 வகையா நம்ம சொல்லுவோம். எவ்வளவு தூரம் அதை நம்பலாம், அது பாசிட்டிவ்னா உண்மையாவே அது பாசிட்டிவா இருக்குமா, இல்ல அது நெகட்டிவ்னா எவ்வளவு தூரம் அது நெகட்டிவா உண்மையாவே அது நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் நம்ம அத பத்தி நம்ம சொல்லுவோம். அதுவுமே வந்து நியர்லி 70-75% தான் இருக்கு அப்படிங்கறது சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. சோ அந்த டெஸ்டிங்கை இம்ப்ரூவ் பண்றதுல தான் இவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து லாக்டவுனை வந்து நம்ம எப்படி ஸ்டேஜ்டா நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம், லைக் ஓவர் நைட்ல நம்ம எல்லாருமே ஓகே எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது இல்லாம எவ்வளவு ஸ்டேஜ்டா இது பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருக்காங்க. மூணாவது வந்து கொஞ்சம் இப்ப வந்து அந்த பிபி எல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில தான் அவங்க வந்து இப்போ அடுத்த சர்ஜுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா லாக்டவுன் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா ஒரு சர்ஜ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ அந்த சர்ஜுக்காக இப்ப வந்து ப்ரிப்பரேஷன் ஆகுது. ஓகே, அபார்ட் ஃப்ரம் மெடிசின், இந்த 60 நாட்களுக்கு இனிமே வந்து கிரீன் கார்டு கிடையாது, வேலை இழந்த அமெரிக்கர்களை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய முன்னுரிமை அப்படின்லாம் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இந்தியர்களுடைய எதிர்காலம் இனி அங்கே எப்படி இருக்கும், என்ன மனநிலையில இப்ப அங்கே இந்தியர்கள் இருக்காங்க? நீங்க பேசியிருப்பீங்க, அவங்கள்ட்ட ஒரு இயல்பா ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா எல்லாருடைய ட்ரீம் பிளேஸ் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னா அது அமெரிக்காவா தான் இருக்கும். இப்ப இவர் இப்படி பேசுறதுனால இங்க எதுவும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கா இந்தியர்களுடைய மனநிலையில? நான் பேசின வரைக்கும் பெருசா இல்லைங்க. ஏன் நான் சொல்லுவேன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்கிற யாருமே கிரீன் கார்டு ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஒழிய, யூஎஸ்ல இருக்க பீப்புள் ஹூ ஆர் அண்டர் விசா தே கேன் ஃபைல் கிரீன் கார்டு, அவங்களோட ப்ராசஸிங் போயிட்டே தான் இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க நார்மல் டேஸ்லயே நீங்க பார்த்தா கூட இந்தியன்ஸ்க்கு அண்ட் சைனீஸ் 2 பேருமே, அவங்க 2 பேருக்குமே வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். கிரீன் கார்டோட வெயிட்டிங் டைம் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் 40 years 50 yearsங்கிறது. கண்டிப்பா அது வந்து சோ இந்த ஒரு 2 மாசங்கிறது வந்து இது ரொம்ப பெரிய இம்பாக்டா அது இல்ல. பட் அஃப்கோர்ஸ் என்னைக்குமே வந்து இந்தியன்ஸ் யூஎஸ் அப்படிங்கும் போது அந்த விசா இஷ்யூஸ்ங்கிறது அதே சிச்சுவேஷன்ல தாங்க இருக்கு. அமெரிக்கா இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபெயிலிங் ஸ்டேட், இட்ஸ் அ ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அல் ஜசீராலாம் வந்து ஹெட் நியூஸ்ல வந்து போடக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவை வறுத்தெடுக்கிறாங்க. நிலைமை இப்ப வந்து கட்டுக்குள்ள இருக்கா? இப்ப அமெரிக்கா வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீங்க சொன்ன அந்த 1/3 இது மாதிரி எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வருதா? இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லலாமா? இதுக்கு முன்னாடி இந்த டேஸ்க்கு இப்ப கண்டிப்பாவே ஸ்டேபிளா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். லைக் பீப்புள் ஆர் லைக் கொஞ்சம் காமா, ரொம்ப ஆங்ஷியஸா இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் காமா, இந்த ரோலிங் ட்ராக்கர்ல எல்லாம் வந்து ஃபிகர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக பீப்புள் ஆர் கெட்டிங் காம், கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கு. மருத்துவரா உங்களுடைய தினசரி வேலைகள் எப்படி இருக்கு? இப்ப நீங்க பேசலே ஒரு விஷயம் சொன்னீங்க, ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இப்ப COVID-19 நோக்கி தான் உங்களுடைய டெய்லி ஷெட்யூலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சீனியர் சுப்பீரியர்ஸ் அந்த ஒரு விஷயத்தை தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. நீங்களும் அதுக்காக ஃபுல் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுவீங்க. என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்க வீட்டுல அப்புறம் வேலை பார்க்கக்கூடிய அந்த மருத்துவமனையில செய்து உங்களை நீங்க தற்காத்துக்கிறீங்க? உங்களுடைய டெய்லி ஷெட்யூல் எப்படி போகுது? 24 hour ஷிஃப்ட்ஸ் தாங்க. 24 hour ஷிஃப்ட்ஸ், சம்டைம்ஸ் 36 hours வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம ரிலீவர் வர்றதை பொறுத்து. சம்டைம்ஸ் நிறைய ரிலீவர்ஸ் வந்து சிக் கால் கொடுத்துட்டாங்கன்னா, லைக் நான் ரொம்ப சிக்கா இருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னா, லைக் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு ரிலீவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா பாப்புலேஷன் பேஷண்ட் லோட் வந்து ரொம்ப நிறைய. ஸோ நாங்க சர்ஜன்ஸ், இந்த ஆர்த்தோபெடிஷியன்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரண்ட் லைனர்ஸ், லைக் எல்லாருமே எமர்ஜென்சி ரூம்ல தான் ஒர்க் பண்ணோம். சோ அந்த பேஷண்ட்டை நம்ம ஃபுல் டே நம்ம பாக்குறது தான். ஃபுல் டைம் நம்ம 24 hours வந்து அந்த இஆர் ஒயிட் போர்டு இந்த ரோலிங் போர்டை வந்து கிளியர் பண்றது தான். அதுதான் நம்மளோட மெயின் வேலை. ஸ்கிரீன் பண்ணி யாராருக்கெல்லாம் தேவைப்படுது டெஸ்டிங், இல்ல யாராருக்கெல்லாம் தேவைப்படாது, வெறும் வந்து ரீஅஷூரன்ஸோ இல்ல டைல்னாலோ மூட்டனோ அந்த மாதிரி இதுதான் அங்க ஃபுல்லா நடக்குது. ஒரு கஷ்டமான விஷயம் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு ஒரு சாப்பிடுறதுக்கோ இல்ல வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ அந்த பிரேக் கூட கிடைக்கிறது இல்ல.
அவ்வளவு தூரம் வந்து பேஷண்ட்ஸ் வந்து வெயிட் பண்றாங்க வெளியில, லைக் ஃபார் டு see a டாக்டர். நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து பிஸியா இருக்கு அங்க ஸ்கெட்யூல். ஸோ 24 ஹவர்ஸ்ல வந்து பிரேக்குங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அந்த ஆனா அந்த ஒர்க் ஃப்ளோல அப்படியே போயிடும் நம்மளுக்கும். ஏன்னா உட்கார்றதுக்கு டைம் இல்லாம போயிட்டே இருக்கனால நம்ம அந்த ஒர்க் ஃப்ளோல போயிடும். இது முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம், வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா குளோராக்ஸ் வைப்ஸ் தான் ஒரு பெரிய சேவியரா இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த டோர் நாப்ஸ் நான் தொடர எல்லாமே வந்து ஐ ஜஸ்ட் லைக் வைப் இட் அவுட் வித் குளோராக்ஸ். கண்டிப்பா வந்த உடனே ஷவர் பண்ணிடுவேன். என்னோட ட்ரெஸ்ஸஸ் கூட நான் தனியா தான் லாண்ட்ரி போடுறேன். அப்கோர்ஸ் என்ன இருக்கும் என் ட்ரெஸ்ல எனக்கு தெரியல. நான் அங்க போய் வேற ஸ்க்ரப்ஸ் தான் போடுறேன். அங்க போய் என்னோட வேற ஸ்க்ரப்ஸ் போட்டு, என்னோட சூட் போட்டு, பிபிஇ போட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்றோம். பட் ஸ்டில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கேரி எனி ரிஸ்க் டு ஹோம். அது ஒண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து ஹோட்டல் அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க சிட்டி. லைக் யாராருக்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் பீப்புள் வீட்டுல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹோட்டல் அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கொலீக்ஸ்ல ஒரு 4-5 ஃபேமிலிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து தே ஹவ் ஆப்டட் ஃபார் ஹோட்டல். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டா ஹோட்டலுக்கு போய் அவங்க ஸ்டே பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அவங்கள வந்து ரிஸ்க் அவ்வளவா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கண்டிப்பா சிட்டி கவுன்சில் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்டவுன் விஷயத்த ஆரம்பத்திலேயே கையில எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய சமூக பரவல் நிலையை எட்டாமே உயிரிழப்புகள்லாம் அமெரிக்கால குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது WHO உடைய ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. இந்தியா கூட லாக்டவுனை ரொம்ப சீரியஸாவே கடைபிடிக்கிறாங்க. இப்ப கூட மிக முக்கியமான மெட்ரோபாலிட்டன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு அந்த 4 நாட்கள் அப்படிங்கிற முழு ஊரடங்கெல்லாம் வந்து கொண்டு போறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் அமெரிக்கால பண்ண முடியாததுக்கு என்ன காரணம்? அதாவது ட்ரம்ப் வந்து அதை மக்கள்கிட்ட கரெக்டா எடுத்து சொல்லலையா இதோடைய சீரியஸ்னஸ்? என்ன எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த? கண்டிப்பா வந்து லாக்டவுன் முன்னாடி வச்சிருந்தா இந்த அளவுக்கு இருந்திருக்காதுங்கிறது உண்மை. ஏன் பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த லாக்டவுன் போனதுக்கு அப்புறமே நம்மளுக்கு அப்கோர்ஸ் நான் NYC மட்டும் பேசுறேன், லைக் NY சிட்டி மட்டும் பேசுறேன், நம்மளால கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வர முடியல. இட் டுக் அஸ் நியர்லி லைக் 4 கம்ப்ளீட் வீக்ஸ் டு பிரிங் டு அ ஸ்டேபிள் பொசிஷன். அப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோர்ஸி பண்ணியிருந்தோம்னா, என்னோட ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்திருக்கலாம். லைக் நீங்க பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த மார்ச்ல தான் வந்து டெஸ்டிங் கிட்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் FDA ஸ்டார்டட் டு அப்ரூவ் த டெஸ்டிங் கிட்ஸ். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸி பண்ணியிருந்தா முன்னாடியே கொஞ்சம் டெஸ்டிங் கிட்ஸ் வரைக்கும், லைக் இந்த PPE பிரச்சனை, லைக் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் எல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. அதெல்லாமே சரி பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்திருக்கலாம். ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா கொண்டு வந்திருக்கலாங்கிறது அந்த ஒரு நம்ம ஃபோர்ஸி பண்ணல அத. ஓகே. இப்ப இந்த பேரிடரை அமெரிக்க மக்கள் எப்படி கடந்து வர்றாங்க? ஏன்னா உலக ஊடகங்கள் எல்லாமே வந்து பேசல, அரசுடைய நடவடிக்கைகள் வந்துட்டு அமெரிக்க மக்கள் மற்ற நாடுகளை விட ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு. ஏன்னா அந்த டெத்தோடைய ரேட் வந்து ரொம்ப பெரிய தொகையா இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கா. மக்கள் இப்ப எப்படி என்ன மனநிலையில அங்க இருக்காங்க அமெரிக்கால? மிக்ஸ்டு ஃபீலிங்க. இன் அ வே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சிலர் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது, ஒரு சிலர் இதா இருக்கும்போது. இன் அ வே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாள்ல வந்து 1 மணி நேரத்துல 5 பேர் இறந்ததெல்லாம். இது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் என்ன பொறுத்த வரைக்கும். பட் லைக் அமெரிக்க மக்கள் இதை எதிர்கொள்றாங்க, எவ்வளவு எதிர்கொள்றாங்க, எப்படி எதிர்கொள்றாங்கும் போது நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட நான் பேசினதை வச்சு நான் சொல்றேன். லைக் ஒவ்வொருத்தரோட ஃபேமிலியிலுமே either க்ளோஸ் சர்க்கிள் ஆர் லைக் ஒரு செகண்ட் சர்க்கிள், they have lost someone. லைக் அவங்க வந்து அது ஒரு என்ன ஃபீலிங்ல இருக்காங்கன்னா, ஒரு பேனிக் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. நம்மளுக்கு வந்துருமோ, நம்மளோட ஒரு டிஸ்டன்ட் கசினை நம்ம லூஸ் பண்ணிட்டோம், நம்ம ஒரு டிஸ்டன்ட் அங்கிளை நம்ம லூஸ் பண்ணிட்டோம், அந்த மாதிரி. சோ அது இன்னுமே அவங்கள பேனிக்கியா தான் வச்சிருக்கு. சோ அந்த ஆங்ஷியஸா ரொம்ப பேனிக்கியா இருக்கனாலேயே நிறைய பேர் டெஸ்டிங்க்கு வராங்க. என் குழந்தைக்கு எனக்கு ஒரு 4 நாளா இருக்கு, எனக்கு குழந்தைக்கு இருக்கு, எனக்கு இருக்கா அப்படிங்கிறது. சோ அந்த ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும், எனக்கு இதுக்கப்புறம் காசு இல்ல, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பத்துல இருக்காங்க. நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் அதுல இருக்கு. ஃபேமிலி லூஸ் பண்றது ஆகட்டும், இல்ல வந்து இந்த டே டு டே லிவிங் எப்படி நம்மளுக்கு போகும் இனி ஃபியூச்சர், அதை பொறுத்து இருக்கிறதாகட்டும். இப்ப வந்து இந்த லாக்டவுன், ஒரு சிலர் வந்து இந்த லாக்டவுன் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் லாக்டவுன் லிஃப்ட் பண்ணணும்னு இப்ப ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இட்ஸ் லைக் ரொம்ப மிக்ஸ்டா தான் இருக்கு. Okay, how long does it take to do corona test and get results? அந்த டைம் டியூரேஷன் எப்படி? நீங்க ஃப்ரண்ட்லைன் வர்க்கரா இங்க இருக்கீங்க, எப்படி அந்த டைம் டியூரேஷன் இருக்கு அங்க டெஸ்டுக்கு? இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க, கொரோனா வைரஸ் டெஸ்டிங் இட் டுக்
நியர்லி லைக் எங்களுக்கு 5 days ஆச்சுங்க. ஏன்னா 2 லேப்ஸ் லைக் லேப்கார்ட் பெஸ்ட் அந்த 2 லேப்ஸ் மட்டும் தான் FDA அப்ரூவ் பண்ணியிருந்தது. அவங்க கிட்ட தான் டெஸ்டிங் இருந்தது. பிகாஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் டெஸ்டிங் லைக் ஹோல் NYC ஹோல் யூஎஸ்கே அவங்க தான் டெஸ்டிங் லைக் 2 giants of labs LabCorp and Quest அவங்க தான் வச்சிருந்தாங்க டெஸ்டிங். ஸோ அந்த வால்யூம் ஆஃப் டெஸ்டிங்னால 5 நாள் ஆச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் டெஸ்டிங் நிறைய இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் it took us 48 hours to come back. இப்ப வந்து 3 to 4 hours. ஓகே. எதுவும் இந்த இன்சூரன்ஸ் எதுவும் பே பண்றாங்களா இந்த டெஸ்டுக்காக, இல்ல வந்து மக்கள் தான் அத இது பண்ணணுமா? இனிஷியலா when we started testing ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து இது வந்து இன்சூரன்ஸ் தான் பே பண்ணணும், லைக் டெஸ்டிங் இன்சூரன்ஸ் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. people were even paying. அதனாலேயே நிறைய பேர் were reluctant to come to hospital. ஓ நம்மளுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ்ல வரும்னு தெரியாது, நம்ம இப்ப போய் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா, இப்ப நான் போய் டெஸ்ட் பண்ணனா எனக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ்ல வரும்னு தெரியாம நிறைய பேர் அவ்வளவு பேர் வரல. அதுக்கப்புறம் WHO-வோட லைக் உந்துதல் பேர்ல இன்சூரன்ஸ் இல்ல, ஃபெடரல் கவர்மெண்ட் தான் டேக் ஓவர் பண்ணுது. டெஸ்டிங் உங்களோட டாக்டர் விசிட், அந்த விசிட் டு தி ER ஆர் நீங்க ஒரு டாக்டர் விசிட் பண்ணாலும் அது ரெண்டுமே வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் இது பண்ணிக்கிறாங்க, அவங்க பேர் பண்ணிக்கிறாங்க. பட் இன்கேஸ் நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணுங்கிற நிலைமை வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இதுலதான் போகும், உங்களோட இன்சூரன்ஸ்ல போகும். ஈவன் இப்ப நாங்க பார்த்த வரைக்கும் எங்களோட ஹாஸ்பிட்டல் இதாகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் நிறைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட, கொஞ்சம் வேவ் ஆஃப் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஆகிற செலவு வந்து லைக் நியர்லி இஃப் தே ஸ்டே ஃபார் லைக் 10 to 20 daysனா அந்த செலவு வென்டிலேட்டர் இல்லாம ஆகிற செலவு வந்து நியர்லி $30,000 ஃபார் அ பேஷண்ட். லைக் இட் கம்ஸ் அரௌண்ட் $30,000 ஃபார் பேஷண்ட். ஸோ அதுல வந்து எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனி பேக் பண்ணாதுங்க. லைக் யுஎஸ் சிஸ்டம் அந்த மாதிரி கொஞ்சம் நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து அவுட் ஆஃப் பாக்கெட்னு சொல்லி ஒரு இது இருக்கு, அது நீங்க போடணும். ஸோ அந்த இது வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் எல்லா பீப்புளும் அவுட் ஆஃப் பாக்கெட் போடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இப்போ அது ரிலேட்டடா இன்னொரு क्वेश्चन, why public health care is so weak and doesn't take care of poor Americans அப்படிங்கிற ஒரு இது. எல்லா அதாவது என்னதான் மெடிசின் வளர்ந்தாலுமே போர் அமெரிக்கன்ஸை வந்து அவங்க பப்ளிக் ஹெல்த் கேர்ல கண்டுக்கல அப்படிங்கறத வந்துட்டு நிறைய ஒரு ஊடகங்கள் ஒரு குற்றச்சாட்டாவே சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, அந்த அந்த இது முதல்ல இருந்தது. லைக் வென் நான் சொன்ன மாதிரி டெஸ்டிங்கும் வந்து பேஷண்ட் தான் பேர் பண்ணுங்கிற போது. ஸோ பட் இட் சேஞ்ச்ட் லைக் ஓவர் த கோர்ஸ். லைக் ஃபெடரல் கவர்மெண்டே பேர் பண்ணதுக்கு அப்புறம் அது சேஞ்ச் ஆயிடுச்சு. பீப்புள் ஸ்டார்டட் கம்மிங். லைக் மெடிகேர் மெடிகேட் தான் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ற இன்சூரன்சஸ். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சேயிங் லைக் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு டெஸ்டிங்கும் டாக்டர் விசிட்டும் நான் பாத்துக்கிறேன், லைக் ஒன்ஸ் இஃப் யூ கெட் அட்மிட்டட் அது வந்து யூ ஹாவ் டு பே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய இன்ஃப்ளக்ஸ் இருந்ததுங்க. நிறைய பேர் தி ஸ்டார்டட் கம்மிங் அவுட். ஓகே டெஸ்டிங் தானே நம்ம போய் பண்ணிக்கலாம், என்ன வரும் என்ன அது வந்து எனிவே ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு தானே போகும், நம்மளுக்கு வராதுல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றச்சாட்டு இருந்தது. பட் அது அதுக்கப்புறம் வந்து பீப்புள் வேர் கன்வின்ஸ்ட். ஸ்டே அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லா மட்டும் சட்டப்பூர்வமா அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் மூலமா இந்த மாதிரி பண்றாங்கல்ல, அதே மாதிரியான மெத்தடாலஜி தான் இங்க ஃபாலோ பண்றாங்களா? லாக்டவுன் வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிறதுல இல்ல வேற அவங்களே வந்து லாக்டவுன் பீரியட்ல ஒத்துழைத்து வீட்டுல இருக்காங்களா? ஏன்னா நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்க்கிறேன் டெய்லி. இது வந்து எப்படி சட்ட ரீதியா அமெரிக்க கவர்மெண்ட் வந்து அணுகுறாங்க இந்த விஷயத்த? இல்லங்க, இந்தியா மாதிரி லாக்டவுன் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே இந்தியா மாதிரி லாக்டவுன் இல்லங்க, இங்க இல்ல. ஜஸ்ட் வந்து வெர்பலா தான் ஸ்டே அட் ஹோமா இருக்கு. லைக் க்ளோஸ் பண்ணி ஐ மீன் ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே க்ளோஸ்டு. நீங்க போனோம்னா ஜஸ்ட் யூ கேன் ரோம் இன் தி ஸ்ட்ரீட்ல வேணா நீங்க உட்காரலாம். பட் எவ்வளவு நேரம்? லைக் பார்க்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்ல கிராசரி ஷாப்ஸ், எசென்ஷியல் ஷாப்ஸ் மட்டும் தான் ஓபன் பண்ணிருந்தாங்க. என்னைக்குமே அந்த they didn't use violence அந்த மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் அது எதுவுமே எங்கேயுமே போடல. இட்ஸ் ஜஸ்ட் லைக் வெர்பல் ஆர்டர்ல அதுதான் நடந்தது. இட்ஸ் அப் டு யூங்க, நீங்க இட்ஸ் அப் டு நீங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இருக்கிறது தான் இது. ஓகே. இந்தியால இந்த லாக்டவுன் விஷயத்த இவங்க கவர்மெண்ட் எடுத்துட்டு போற விஷயத்த எப்படி பாக்குறீங்க? இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சா இருக்குமா? இதனால வந்து கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறீங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பாங்க. ஏன்னா என்னோட ஒரே ஒரு கன்சர்ன் வந்து பாப்புலேஷன், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். நீங்க நியூயார்க் சிட்டியும் நான் இந்தியாவும் ஒன்னாதான் கன்சிடர் பண்றேன். மோர் ஆர் லெஸ் அந்த டென்சிட்டி அந்த பாப்புலேஷன் எல்லாமே ஒண்ணுதான் அந்த இதுல. சோ அந்த லாக்டவுன் எடுத்துட்டு போகும்போதுதான் நம்மளால வந்து கண்டிப்பா அந்த கண்ட்ரோல் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம பாப்புலேஷனுக்கு டெஸ்டிங்
கொஞ்சம் கஷ்டம். லைக் அவ்வளவு சீக்கிரம் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்க முடியும்னா ரொம்ப கஷ்டம். சோ இப்ப வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. பட் என்னோட ஆசை என்னன்னா நம்ம லாக்டவுன் ரிலீஸ் பண்றதுக்குள்ள ரொம்ப ஸ்டேஜ்டா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஓவர் நைட்ல நம்ம எல்லாமே ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம சர்ச் வர்றதை நம்மளால வி கான்ட் கண்ட்ரோல். இப்போ ஓவர் நைட்ல மால்ஸ், தியேட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஓபன் பண்ணோம்னா பீப்புள் வந்து 5 வாரம் வீட்டுல இருந்ததுக்கு பீப்புள் லைக் வில் ரன் டுவர்ட்ஸ் இட். சர்ச் வந்து நம்ம என்ன பண்ணோம், பேக் டு ஜீரோ. நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே திரும்ப. இது வந்து நான் வந்து கண்டிப்பா ஐ டோட்டலி வெல்கம் இட். ஓகே டாக்டர், விடைபெறதுக்கு முன்னாடி இந்தியர்களுக்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ப்ரொடெக்டட். நிறைய வந்து ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரம் இது எல்லாத்துக்கும் நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருவோம். எனக்கு நல்ல ஹோப் இருக்கு. வேக்சின் ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு. அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. நம்ம கண்டிப்பா இதை வந்து இந்த டேஸ் நம்ம தாண்டி வந்துருவோம். இந்த டேஸ கண்டிப்பா ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ப்ரொடெக்டட். இணைப்பில் வந்து உங்களுடைய இந்த பதில்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஆக்கமா இருந்தது. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி சரண்.